ஓடிஐ வேர்ல்டு கப் ஜெயிச்சாச்சு, T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாச்சு, இன்னும் ஐபிஎல் மட்டும் ஜெயிக்கல. என்னதான் கிரிக்கெட் உலகத்தோட கிங்கா இருந்தாலும் இதற்கும் நீ ஐபிஎல் ஜெயிச்சதே இல்லை. இந்த எல்லா விதமான பேச்சும் நேற்று நைட் வரைக்கும்னா இப்போ விராட் கோலி கிட்ட எல்லா விதமான பெரிய கோப்பைகளும் இருக்கு. ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருந்து T20 வேர்ல்டு கப் வரைக்கும் எல்லா விதமான கப்ஸும் நம்ம கிங் வாங்கியாச்சு. அதுவும் நேற்று முக்கியமாக அவரோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஐபிஎல் கப்பு வாங்கிட்டாரு. இது எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு சச்சினுக்கு அப்புறமா யார் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கேட்டப்போ கொடுத்தாருன்னு என் தலைவர் விராட் கோலி பதில். ஸோ அவரோட லெகசியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் லைஃப் ஸ்டோரி, அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரிக்கெட் ஆனார், அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த ஆர்சிபி கப் ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லிடலாம். ஸோ மறக்காமல் ஆர்சிபி ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேன்ஸை தள்ளி வைப்போம், ஏன்னா இது நம்ம கிங்கோட வீடியோ. என்னதான் இருந்தாலும் அவரும் நம்மளோட கிங் தான். நான் சிஎஸ்கே ஃபேன் தான், ஆனாலும் எனக்கு கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு விராட் கோலியை பிடிக்கணும் ஒரே ஒரு ரெட் டாட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, ஐ லவ் விராட் கோலி அப்படின்ற மாதிரி. ஸோ வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. நிறைய விராட் கோலி ஃபேன்ஸ்க்கு இப்போ என்னது ரெக்கமெண்டோ ஆகும். சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். இப்போ கிரிக்கெட் பாலோட கிங் வந்து 1988 நவம்பர் 5 உத்தம் நகர் டெல்லியில் பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து பிறந்தவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் தான் இவர் பிறக்கிறாரு. அப்புறம் மாதிரி இவங்க அப்பாவுக்கும் கிரிக்கெட்னா உயிர். ஸோ இவரும் இவங்க அப்பாவும் ஒரே மாதிரி தான் கிரிக்கெட்டை லவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து நம்ம தலைவர் விராட் கோலி இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரவுண்டில் விளையாட போகிறாங்க. ஸோ கிரவுண்டில் விளையாடுற பசங்களுக்கும் நம்ம தலைவருக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்கெல்லாம் எப்படின்னா பாலை பார்த்து சுற்றுறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சொங்கி மாதிரி விளையாடுறாங்க. ஆனால் நம்ம கிங்கு மட்டும் எப்படி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்லாம் ஒரு இன்டென்ட்டோட பேஷனோட விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடுறாங்க. ஸோ ஒரு ஷர்ட்டும் அந்த அளவுக்கு நீட்டாக அடிக்கிறாரு. ஸோ இதை பார்த்து அவர் பக்கத்து வீட்டுக்காரரு விராட் கோலி அவர் அப்பா கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பையனை மட்டும் நீங்கள் கிரிக்கெட் கோச்சிங்கை சேர்த்து விட்டு பாருங்க, அவன் எங்கேயோ போயிடுவான்ட்டு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு அவர் கிரிக்கெட்டரோட கிங் ஆயிருக்காரு. சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி அவங்க அப்பா பிரேம் கோலி விராட் கோலி ஒரு அகாடமியில் சேர்த்துறாரு. ஸோ சேர்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் விராட் கோலியும் அவங்க என்னென்ன சொல்லித்தராங்களோ அது வெறித்தனமாக கற்றுக்கிட்டு லோக்கல் டோர்னமெண்ட்டு அந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை பார்த்த இந்தியா டீம் அண்டர் 19 டீம்லையும் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு கேப்டனும் நம்ம தலைவன் கோலி தான் வெறித்தனமாக போகிறாரு. வெறித்தனமாக போய் வேர்ல்டு கப்லையும் ஜெயிக்கிறாரு. ஸோ அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஜடேஜாவும் இருந்திருக்காரு. ஸோ இது வரைக்குமே ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் கிட்ட இருந்த ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் தான் நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் ரொம்ப ரொம்ப அக்ரேஷன் கட்டுவாங்க. ஸோ அன்னைக்கு இந்தியன் பிளேயர், அதாச்சும் ஒரு 19 வயசு பையன் அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா பிளேயர்ஸை விட அக்ரேஷனும் இந்த அளவுக்கு விளையாடுறனே அப்படின்றத பார்த்து மக்கள் எல்லாருமே வீழ்ந்து போனாங்க. முடிஞ்ச கையோட ரஞ்சி டிராஃபியும் ஆரம்பிக்குது. ஸோ ரஞ்சி டிராஃபியில் டெல்லி வர்சஸ் கர்நாடகா மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் நாளில் நம்ம தலைவர் விராட் கோலி பேட்டிங்காக 40 ரன் அடிப்பார். ஸோ 40 ரன் அடித்த சந்தோஷத்தில் அவர் வீடு திரும்பி போகும்போது ஒரு விடுகாலியில் ஸோ காலையில் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங்னு சொல்ல வரேன். ஸோ அது டைம் வந்து எனக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த ஒரு டைமில் விராட் கோலி அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வருது. ஸோ இதை பார்த்த விராட் கோலி எவ்வளோ வாட்டி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, நிறைய பேர் ஹெல்ப்பும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தரும் வரல, ஏன்னா அது ரொம்ப ஏர்லி மார்னிங்களா. ஸோ அதனால் அவருக்கு ஹெல்ப்பும் கிடைக்கல. அவர் கண்ணுமும் நிறைய விராட் கோலியோட அப்பா இறந்தும் போகிறாரு. செய்தி தெரிஞ்ச அவங்க டீம் மேட்ச்லாம் விராட் கோலிக்கு ஒரு சப்ஸ்டியூட்டும் ரெடி பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் விராட் கோலி அவங்க அப்பா ஒரு காரியத்தை நான் பார்த்துப்பாரு, கண்டிப்பாக மேட்ச் ஆட வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி கோச்சும் அவங்க கோச் டீம் மேட்ஸும் இப்போ பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ விராட் கோலி அது எல்லாத்தையுமே கடந்தும் கூட அவர் அப்பா சேர்த்ததுக்கப்புறமா யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஆனால் விராட் கோலி அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே மேட்ச் ஆட போகிறாரு. போய் 90 ரன்னும் அந்த நாளில் விளாசுறாரு. இது பார்த்த டீம்மேட்ஸு அவங்க பக்கத்து இருக்காங்க எல்லாருமே விராட் கோலி ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காரில் வாங்கிக்காத விராட் கோலி அதே மாதிரி ஒரு ஜெர்னியை கண்டினியூ பண்ணி இன்னைக்கு ஒரு லெஜெண்டாகவும் இருக்காரு. நாளும் போகுது, அவர் ஐபிஎல்லையும் செலக்ட் ஆகிறாரு. ஒரே ஒரு பிளேயர் தாங்க இந்த ஐபிஎல்லே 18 வருஷமா ஒரே ஒரு டீமுக்கான ஒரே ஒரு பிளேயரும் அவர் தான். அந்த சாதனை பண்ணதும் அவர் தான். இப்படிக்குமே ஒரு ஐபிஎல் சீசனில் ரொம்ப ரொம்ப அதிகமான ரன்கள் அடித்த பிளேயரும் விராட் கோலி தான். 973 ரன்கள், அதாச்சும் 973 ரன்ஸ் ஒரே ஒரு ஐபிஎல்ல. யோசிச்சு பாருங்க, 14-15 மேட்ச்ல எப்படி அவர் அந்த அளவுக்கு ரன் அடிச்சிருப்பாரு அப்படின்றது. ஸோ அந்த சீசன் வந்து ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்கும் போகுது. கொஞ்சம் அந்த மேட்ச்ல மட்டும் சொதப்பிடுவாங்க ஃபைனலில். ஸோ அன்றைய நாள் வந்து சோத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே ஐபிஎல் அதிக ரன் ஒரே சீசனில் அடித்த பிளேயரும் விராட் கோலி மட்டும்தான். அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 வீடியோவாச்சும் நான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரெக்கார்ட்ஸ்லாம் என்னால் சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம கிங் கோலி பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, சச்சின் போனதுக்கப்புறமா யாருமே சச்சின் அளவுக்கு இந்த யுகத்திலேயே பிளேயர் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் விராட் கோலி வந்து அதை மாற்றிருக்காரு. ஸோ நேற்று அதே மாதிரி ஆர்சிபி வந்து ஐபிஎல் சீசனும் ஃபர்ஸ்ட் வாட்டி ஜெயிச்சிருக்காங்க 18 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ இந்த சிஎஸ்கே ஃபேன்
ஸோ நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். விராட் கோலிக்காகவாச்சு ஜெயிச்சாங்களே. ஸோ விராட் கோலி கிட்ட எத்தனை மகுரங்கள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு க்ரௌன் மட்டும் வராமல் இருந்துச்சு. அதுதான் ஐபிஎல் கப். ஸோ அதுவும் நேற்று வந்து சேர்ந்துருக்கு. ஸோ எத்தனை பேர் நேற்று ஐபிஎல் மேட்ச் லைவில் பார்த்தீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வீடியோ ஆஃப் போனேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.